ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோன், சுகர் பீட்ஸ், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், ஜரி த்ரெட், ஒயிட் செயின் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஜரி த்ரெட் வந்து நான் சிங்கிள் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டால் தான் போடணும். செயின் வந்து எல்லாம் ஒரே அளவில் போடுங்க. இதே பொறுமையாக நீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைன் வந்து அதை ஒட்டியே போடணும். நம்ம செயின் வந்து 2 லைன் போட்டு இல்லையா, போட்டுட்டு இது உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ரெண்டு லாக் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம லைன் மார்க் பண்ணணும். இதுமாதிரி ஸ்லீவ் வச்சுட்டு கரெக்டாக நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்து கொறுத்துட்டு அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நீட்டாக இருக்காது. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைனை வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட போகிறேன். எல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப். இதில் வந்து அடிப்பகுதியில் இது கொஞ்சம் தள்ளி இதுக்கு நேராக வர்ற மாதிரி போடுங்க. லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம போடணும். ஒன் சைட் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்புறம் வந்து நம்ம அந்த சைட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் இதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் வந்து இதிலேருந்து இப்படி கொண்டு வந்துடணும். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து இப்போ இது உள்ளே போட்டு இதில் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீடில் போட்டு இதில் கொண்டு வந்துடலாம். இந்த லைன்லேயே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதிலிருந்து இந்த இடத்துல இப்போ இப்படி கொண்டு வந்துடலாம். நம்ம எப்போதும் போல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிச்சடு ப்ளவுஸ் போடுறது அப்படிங்கிறதுனால இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்லாம் வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனு, சுகர் பீட்ஸு, நம்பர் 2 ஆன்டி பீட்ஸு எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து சைடு ஸ்டிச் போடணும். ஸ்டிச்சடு ப்ளவுஸ் வந்து நீடில் வந்து உள்பக்கம் விட்டு இப்படி வெளிப்பக்கம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் போடுறதுக்கு. இந்த இடத்துல இதிலேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்க, ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். நம்ம சைடு ஸ்டிச்செல்லாம் போட்டோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு இது. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அந்த டிசைனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.